அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பிரிக்ஸ் பேங்க்னா என்ன பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிக்ஸ் பேங்க், பிரிக்ஸ்னால் என்ன? பின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இது வந்து சவுத் அமெரிக்கா கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து மாற்றிக்கிங்க, இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா? இந்த நாடுகள், இந்த 5 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு பேங்க் உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பிரிக்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்புன்னு வச்சுங்களேன். ஒரு கூட்டமைப்பு, பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் மாதிரியோ இல்லை யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியோ இது ஒரு அமைப்பு. எதுக்காக? நம்மளுடைய 5 நாடுகளை வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 நாடுகளை சேர்ந்து உருவாக்கணும் ஒரு அமைப்பு பேர் தான் வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் ஃபண்டிங் தேவையில்லையா? ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் வந்து இந்த பிரிக்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்க. இந்த பிரிக்ஸுடைய முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எக்கட்டெரின்பெர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கட்டெரின்பெர்க், சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. எக்கட்டெரின்பெர்க் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, எக்கட்டெரின்பெர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இதோடைய ஃபஸ்ட்டு மாநாடு வந்து நடந்ததான். 2009 ஜூன் 16ஆம் தேதி இதனுடைய ஃபஸ்ட்டு சப்மிட் வந்து நடந்தது. ஃபஸ்ட் சப்மிட் வந்து எப்போ நடந்தது? 2009 ஜூன் மாதம் 16ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் பேங்க்கை வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ டெவலப்மெண்ட், அதாவது என்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிக்ஸுடைய பேங்க்குக்கு பேர் என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அதை வந்து என்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்ஸ் பேங்க்கு இன்னொரு பேர் என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது வந்து எப்போ உருவாக்குனாங்க? பிரேசில் 2014 பிரேசிலில் நடந்த ஒரு சப்மிட்டில், ஃபோர்டலேசா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு சப்மிட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு பேங்க் வந்து ஃபவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் இருக்கக்கூடிய ஃபோர்டலேசா அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்தது 2014. அப்போ தான் இந்த வந்து பேங்க் வந்து உருவாக்குறாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிக்ஸ் கமிட்டியுடைய பேங்க்குக்கு பேர் என்ன? பிரிக்ஸ் பேங்க். அது வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து மெம்பர் ஆகணும். சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது $50 பில்லியன். 5 நாடுகளும் சேர்ந்து தலா வந்து $50 பில்லியன் வந்து இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டாக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபண்டிங் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஒரு நிலையான வளர்ச்சிக்காகவும். யாருடைய நிலையான வளர்ச்சிக்காகவும்? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 5 நாடுகளுக்கும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் உண்டாக்கணும் ஒரு அமைப்பு தான் வந்து இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பேங்க்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதன் கூடவே கண்டின்ஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், CRAன்னு சொல்கிறாங்க. கண்டின்ஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா பாருங்கள், அடிஷ்னல் லிக்விடிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் மெம்பர் நேஷன் BOP கிரைசஸ், அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கிரைசஸ் வரும்போது, இன்ஃப்ளேஷனால் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசஸ் வரும்பொழுது அந்த நேரத்தில் உதவுறதுக்காகவும் ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறாங்களாம். கண்டின்ஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க, CRAன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு நாளுமே தனியாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலே இருக்கக்கூடியது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வேறு. அது இல்லாமல் CRAன்னு ஒன்று வாங்குறாங்க. இது எதுக்காகனா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வரும்போது கொடுத்து உதவுறதுக்காக. நம்ம நாட்டில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும்பொழுது இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து ஒரு நிதி வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? எப்போவுமே அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதுபோல் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது பயன்படுத்துக்காகவும் தனியாக ஒரு நிதி ஒன்று அந்த பேங்க் வந்து வாங்குறாங்களாம். ஸோ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், CRA ரேஷியோ. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அமௌண்ட் கொடுக்குறோம். ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து வெல்த்தியாக இருக்காது இல்லையா? ஸோ அவங்கவுங்க நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களாம். சைனா பாருங்கள் 41% வந்து இது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய அந்த பேரிடர் கால நிதி மாதிரி இது BOP கிரைசிஸ்க்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதில் வந்து 41% வந்து சைனாவும், பிரேசில், இந்தியா, ரஷ்யா வந்து அவங்க 18%, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 5% வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 100 ரூபாங்க, ஒரு 100 ரூபா வச்சுருக்காங்க. அதில் யாருடைய பங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சைனா வந்து ஒரு 41 ரூபா தராங்க. பிரேசில், இந்தியா, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 18 ரூபா தராங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 5 ரூபா தராங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 ரூபா ஆச்சா? இப்போது இந்த 5 நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இன்ஃப்ளேஷன் மூலிமா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த காசுலேருந்து ஏதோ ஒரு பகுதியை கொடுப்பாங்க. இதுதாங்க இந்த CRA ரேஷியோஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்தியா அண்டு NDB, இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் அதிகப்படியாக பலன் பெறக்கூடிய நாடு எது? இந்தியா தான் சொல்கிறாங்க. பாருங்கள், பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரி யார்? இந்த NDBயால், இந்த பிரிக்ஸ் பேங்க்கால் அதிகப்படியான லாபம் வந்து இப்போ அந்த பலன் கிடைக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்
இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நம்ம இதில் வாங்கக்கூடிய அந்த நிதியில் வந்து 75% வந்து நாம் சுற்றுச்சூழலுக்காக வந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. பிக் ப்ரொமோட்டர் ஆஃப் க்ரீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுல நாம் தான் வந்து பெரிய ஆளாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் எனர்ஜினா என்ன, சூரிய சக்தி மூலமாகவோ இல்லைன்னா இந்த பெட்ரோல் டீசல்லாம் எல்லாமே எப்படி வந்து நாம் எனர்ஜியை வந்து பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தாமல் இந்த பெட்ரோல் டீசல்லாம் பயன்படுத்தாமல் எப்படி வந்து நேச்சுரலாக ஒரு க்ரீன் எனர்ஜியை பயன்படுத்துறது. ஸோ அதுக்கான ஆராய்ச்சிகளுக்காக இதில் வாங்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டில் 75% வந்து இந்தியா வந்து அதுக்காகவே செலவிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த க்ரீன் எனர்ஜிக்காகவே இந்த NDB கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $8.1 பில்லியன் வந்து இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்களாம். இதில் COVID-19 வந்துச்சு இல்லையா, அந்த கிரைசிஸ், அதில் மட்டுமே $1 பில்லியன் அதுக்காகவே வாங்கியிருக்காங்க. இந்த NDB கிட்ட இருந்து இந்தியாவானது $8.1 பில்லியன் வந்து க்ரீன் எனர்ஜிக்காக வாங்கியிருக்காங்க, என்விரான்மெண்ட்டுக்காக. அதில் $1 பில்லியன் மட்டும் கோவிடுக்காகவே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இன்னொரு பேங்க்கை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப சின்ன டாபிக்ன்றதால ரெண்டு வந்து சேர்த்து வந்து பார்த்துருவோம். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பேங்க் அப்படின்னு பார்க்குறோம். முன்னாடி பார்த்து வந்து பிரிக்ஸ் பேங்க்கு, அடுத்ததாக வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பேங்க். பேர்லேயே இருக்குது பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதுக்கு காரணமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்னு சொல்கிறாங்க. ஏஷியன் நாடுகள் இருக்கக்கூடிய அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கு பேர் தான் வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், AIIB. இது அஃபிஷியலாக எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2014 சைனா மூலமாக வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணும்போது 21 ஏஷியன் நேஷன்ஸும் வந்து இது கூட சேர்ந்துருக்காங்க. ஃபவுண்டிங் நேஷன் அது இனிஷியேட் பண்ணது வந்து சைனாவாக இருக்கும் 2014. கூட வந்து 21 ஆசிய நாடுகளும் வந்து இதில் அங்கம் வகிச்சாங்களாம், ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது மார்ச் 2024 கணக்கெடுப்பின்படி 106 நேஷன்ஸ் வந்து இதில் வந்து மெம்பராக இருக்காங்களாம். USA-வும் ஜப்பானும் மட்டும் இது வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது 21 நாடுகளாக இருந்தது, 22 நாடுகள், 21 நாடு ஏஷியன் நாடு ப்ளஸ் வந்து சைனாவும் சேர்ந்து இது இப்போ வரைக்கும் 106 நாடுகள் வந்து இருந்திருக்காங்க 10 வருஷத்தில். ஆனால் USA-வும் ஜப்பான் மட்டும் வந்து ஜாயின் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 பேங்க் இருக்குது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு வேர்ல்டு பேங்க்னு 2 பேங்க் இருக்குது இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் எதுக்காக புதுசாக இந்த பேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆகட்டும் வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கவலைப்படுறதே கிடையாதான். இவங்களுக்கு என்ன அப்படின்னா எக்கனாமிக்கை டெவலப் பண்ணணும் அவ்வளோதானே தவிர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான அந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இதில் டாமினேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் USA ஆகட்டும் இங்கிலாந்து ஆகட்டும் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்க அதில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதனால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து அதிகப்படியான அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ண முடியல. அதுக்காக நமக்காக ஒரு பேங்க் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து உருவாக்குறாங்களாம். சரி, இந்த பேங்க்குக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம்? இந்த AIIB-ல இந்தியாவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது உருவாக்குறதுல அதுவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். மேலே பார்த்தக்கூடிய இந்த 21 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை ஷேர் வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8.6794% ஷேர்ஸ் வந்து இது வச்சுருக்கான், ஷேர் வேல்யூ வச்சுருக்கான். இதோடைய மதிப்பு என்னென்னு பார்க்கும்போது $8.3673 பில்லியன் ஆங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 8.25 பில்லியன் வந்து இதோடைய மதிப்பு, ஷேருடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டிங் பவர் அப்படிங்கிறது 7.614 வந்து பர்சன்டேஜ் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் அங்கே இது இருக்கக்கூடியது. இந்த AIB-யில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் வேல்யூ வச்சுருக்காங்க இல்லையா, இதில் இந்தியாவுக்கு தான் 2வது பிளேஸ்னு சொல்கிறாங்க. பாருங்கள், செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங், அதில் அதிகப்படியான ஷேர் வச்சிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவுக்கு 2வது இடமா, முதலிடமாக வந்து சைனா வந்து 30.8913 அந்தளவுக்கு பர்சன்டேஜ் வந்து ஷேர் வேல்யூ வந்து சைனாவுக்கு இருக்குது. 2வது இடம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ AIB-யில் வந்து அதிகப்பட்ட ஷேர் ஹோல்டிங் இருக்கக்கூடிய நாடு எது 2வது இருக்குது இந்தியா, ஃபஸ்ட்டில் இருக்குது சைனா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். பாருங்கள், இதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா தான் இதில் லார்ஜஸ்ட் பாரோவர்னு சொல்கிறாங்க. அதிகப்படியாக இதில் கடன் வாங்குறது யாரா, இந்தியா தான் சொல்கிறாங்க. மார்ச் 2024 வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கிறோம் அப்படின்னா $7.1 பில்லியன் வந்து கடன் வாங்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது 8.3673 பில்லியன் தான். ஆனால் நம்ம கடன் வாங்கியிருக்குது 7 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 பில்லியன் கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஷேர் லெவலுக்கு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தமாயிடுது. இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்குக்கும் முன்னாடி பார்த்த இந்த பிரிக்ஸ் பேங்க்குக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் இல்லாமல்
பிரிக்ஸ் பேங்க்னா என்ன, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்போட இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிற சாப்டர் வந்து முடியுது. அடுத்த கிளாஸில் வேறு ஒரு சாப்டரோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.